வணக்கம் நண்பர்களே, எக்ஸ்ட்ரீம்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இந்த பார்க்கிங் பல்ப் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எல்லா மாடல் பைக்குக்கும் ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வீடியோ டெமோக்காக ராயல் என்ஃபீல்ட் புல்லட் மாடலை ஃபிட் பண்ணி காட்டுறோம். BS4 மாடல். இதை நீங்கள் பேட்டரி லைனில் கனெக்ட் பண்ணணும். ஏசி லைன் டைனமோ கரண்ட்டில் ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம 3 பார்க்கிங் பல்ப் ஃபிட் பண்ணுறோம். மேலே டாப் சைடில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அப்புறம் இன்னொன்று ஹெட்லைட் கீழே ஒரு சின்ன பார்க்கிங் லைட் இருக்கும். இதை 3 எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேலே டாப் சைடில் 2 பார்க்கிங் பல்ப் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நார்மல் எல்லோ பல்ப் தான் இருக்கும். இப்போ கீ ஆன் பண்ணி எரியுது. இப்போ நம்ம அதை சேஞ்ச் பண்ணி வேறு ஏதாவது கலர்ஸ் வேணும்னா போட்டு பார்க்கலாம். ஸோ டாப் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூஸ் இருக்கும். அதை லூஸ் பண்ணிடலாம். இது நம்ம பேட்டரி லைனில் கனெக்ட் பண்ணோம். இது BS4 மாடல். ஸோ அதனால் டேரெக்டாக பேட்டரி லைன்லேயே இருக்குது. நம்ம அந்த நார்மல் பல்ப் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த செராமிக் பல்பை ஃபிட் பண்ணிடலாம். நம்ம அந்த பார்க்கிங் பல்ப் மேலே இருக்க கிளாம்பை கழட்டியாச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைபர் மெட்டீரியலில் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பல்பை லூஸ் பண்ணி திரும்ப எடுத்துடலாம். எடுத்தாச்சு. அடுத்து நம்ம வேறு கலர் பார்க்கிங் பல்ப் போடலாம். திருப்பி அந்த ஃபைபர் கிளாஸை திரும்பி மேலே வச்சுட்டு டைட் பண்ணிடலாம். இந்த ரப்பர் புஷ்ஷில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் கழட்டி மாட்டுறது ரொம்ப ஈஸி தான். இதுக்காக தனியாக நீங்கள் மெக்கானிக்கிட்ட எலக்ட்ரிஷியன்ட் எல்லாம் போகணுன்ற அவசியம் இல்லை. அந்த LED பார்க்கிங் பல்பை ஃபிட் பண்ணிவிட்டு ஃபுல் டைட் வச்சுருங்க. இன்னொரு சைட்லேயும் அதே மாதிரி அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிடலாம். இதுலேயும் அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஃபைபர் கிளாஸ் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ரப்பர் புஷ்ஷில் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த ரப்பர் புஷ்ஷை எடுத்துகிட்டு நார்மல் பல்ப் இருக்கும். அந்த பல்பை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த நார்மல் பல்ப் எடுத்துகிட்டு நம்ம LED பார்க்கிங் பல்பை போட்டுடலாம். திரும்ப அதே மாதிரி அந்த ஃபைபர் கிளாஸ் மெட்டீரியல் வச்சு அந்த ரப்பர் புஷ்ஷில் கவர் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம ஹெட்லைட்டு கீழே ஒரு பார்க்கிங் பல்ப் இருக்கும். அதை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹெட்லைட்டும் ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேலே இருக்க சிங்கிள் ஸ்க்ரூ தான். அந்த ஸ்க்ரூ லைட்டாக லூஸ் பண்ணிங்கன்னா போதும், வெளியே வந்துடும். ஹெட்லைட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி புல்லட் டைப்பில் ஒரு பார்க்கிங் பல்புக்கு பின் இருக்குது. அதுலேயும் அதே மாதிரி மாட்டிட்டு திரும்பி உள்ளே வச்சுருங்க. பேட்டரி லைனில் இல்லைனா நீங்கள் பேட்டரி லைனுக்கு மாற்றிட்டு தான் அதை கொடுக்கணும். இது BS4 மாடல்ன்றனால டைரக்ட் பேட்டரி லைனில் இருக்குது. அதனால் அப்படியே மாட்டிக்கலாம். நம்ம போட்டாச்சு. ஸோ ப்ளூ லைட் போட்டிருக்கோம். டாப் சைடில் எரியுது. ஹெட்லைட்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் பார்க்கிங் பல்ப் எரியுது. நீங்கள் இதே ப்ராசஸில் உங்கள் வண்டிக்கு மாட்டிக்கலாம். இதுக்காக நீங்கள் தனியாக எலக்ட்ரிஷியன் போகணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் அதே கலர் போட்டு நீங்கள் மாட்டிக்கலாம். இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புது ப்ராடக்ட் வீடியோ அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வாங்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணிருக்க லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்ட் பத்தி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணிருக்க மொபைல் நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க. யூடியூப்ல சப்போர்ட் பண்ண மாதிரி Facebook, Twitter, Instagramல ஃபாலோ, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் புதிய பைக் அண்ட் கார் ஆக்சரிஸ் வீடியோல விரைவில் சந்திக்கிறோம்.